Hi students, welcome to my channel Study Care. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது class 10th NCERT எக்ஸாம்பிளில் chapter 2 polynomialsல exercise 2.1ல 8th sum. ஸோ 8th sumலேருந்து 11th sum வரைக்கும் இந்த கொஷின்ஸு எல்லாமே டிப்பிக்கலாக இருக்கும். கொஞ்சம் இதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணலாங்களா? என்ன சொல்கிறாங்க? The zeros of the quadratic polynomial x square plus kx plus k வந்து not equal to 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? cannot both be positive, cannot both be negative, are always unequal, are always equalன்றாங்க. ஸோ சால்வ் பண்ணுவோமா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத p of xன்னு எடுத்துக்குவோம். p of x is equal to x square plus kx plus k. வேற என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க? k வந்து not equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? k ஓட வேல்யூ வந்து less than 0 இருக்கலாம், இல்லை k ஓட வேல்யூ வந்து greater than 0 இருக்கலாம். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? a ஓட வேல்யூ எடுப்போம். a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ வந்து k அண்ட் c ஓட வேல்யூ வந்து k. இப்போ இதை நம்ம ரெண்டு ஆப்ஷனாக வந்து பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து கே வந்து கிரேட்டர் தேன் 0, இன்னொன்று வந்து கே வந்து லெஸ் தேன் 0. கே கிரேட்டர் தேன் 0 கேவோட வேல்யூ என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? கே இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எது வரைக்கும் போகலாம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். சரி, அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b by a ன்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b என்னது? மைனஸ் k. ஸோ என்ன கிடைக்கும்? மைனஸ் k by 1 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ்ல வந்து கிடைக்குது. சரி, இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சி பை ஏ கிடைக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே பை 1. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பாசிட்டிவ் கிடைக்குது. தட் இஸ் கேவோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் கிடைக்குது. இங்கே வந்து நெகட்டிவ் கிடைச்சிச்சு, இங்கே பாசிட்டிவ் கிடைக்குது. இப்போ ஆல்ஃபால எந்த வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஒருவேளை நம்ம ஆல்ஃபால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நெகட்டிவ் கிடைச்சிருக்கு, அதே நேரத்தில் ஆல்ஃபா பீட்டா வந்து பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு. இப்போ நான் ஆல்ஃபாவில் ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே இது ஆல்ஃபாவில் மைனஸும் பீட்டாவில் வந்து மைனஸும் போட்டேன் அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ், அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபாவோட சைன் வந்து மைனஸும் பீட்டாவோட சைன் வந்து மைனஸ் இருந்தால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ அதே மாதிரி கே வந்து லெஸ் தென் 0, அப்போ கேவோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? -1 -2 -3 எது வரைக்கும் போகலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் பி பை ஏ கிடைக்குது. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் கே கிடைக்குது. தட் இஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் கிடைக்குது. அப்புறம் ஆல்ஃபா இன்டூ பீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கேவோட வேல்யூ அதுவும் நெகட்டிவ் கிடைக்குது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸ் வச்சு பார்த்தோம், பீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே இது ஆல்ஃபாவோட வேல்யூ நெகட்டிவும் பீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் வச்சோம் அப்படின்னா அப்பவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை? ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ரெண்டுமே கேனாட் பி பாசிட்டிவ். அப்போ எந்த ஆப்ஷன் பார்க்கலாங்களா? ஸோ
cannot both be positive. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.